அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து நெறைய பேர் வந்து அதுக்குள்ளாரயே மெசேஜ் போட ஆரம்பிச்சுட்டீங்க. இந்த மாரி ஏன் இன்னும் வீடியோ வரல, வீடியோ வரலன்ட்டு. இப்பதான் ரெடி பண்ணேன். நேத்து எப்பவுமே வழக்கமா நைட்டே பண்ணிருவேன். இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அதனால வந்து இன்னைக்கு காலைல இப்பதான் பண்றேன். நேத்து நம்ம கணிச்சிருந்த மேட்ச். நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் பேட்டிங் எடுத்தா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். பல மேட்ச்ல நீங்க பார்த்திருப்பீங்க 200 கொலாப்ஸே ஆயிரும் டீம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து 200 எடுத்துட்டா நல்லா கொலாப்ஸ் ஆயிரும். டீம் பெருசா பெர்ஃபார்மே பண்ணாது. பட் ஆனா நேத்து மும்பை நல்லாவே போராடிச்சு. இட் வாஸ் அ குட் ட்ரேடிங் மேட்ச். ஓகேவா? நம்ம வந்து அப்படியே ஒன் சைடா மேட்ச் போகல. கடைசி ஓவர் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து எல்எஸ்ஜி ஜெயிச்சுது அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. அதுக்கு முன்னாடி நல்ல ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மேட்ச் தான். நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்த மாதிரியே நேற்று செகண்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய டீம் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனா ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற அளவுக்கு வந்துருச்சு அப்படிங்கறதுனால இது தோல்வியா இருக்காது அப்படிங்கிறதுக்கு என்னுடைய இது. ஏன்னா ட்ரேட் பண்ணவங்க தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே வந்து இது ஒரு அட்வான்டேஜ் மேட்ச் தான். ஓகேவா? மத்தபடி மொத தடவ ஷார்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் ஒரு மாரி இப்படி போயிருக்கு. நம்ம பார்ப்போம். எனக்கு ஜோதிட ரீதியா சில லேர்னிங்ஸ் இருக்கு இப்போ நேத்து மேட்ச்ல. அது மூலியமா உங்களுக்கு நான் வந்து நெறைய அட்வான்டேஜஸ் வந்து இனி வரும் மேட்ச்ல குடுப்பேன். மறக்காம நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம இன்னைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் உள்ளார போவோம். சென்னை சூப்பர் அது நேத்து நேத்து மேட்ச்ல வந்து நம்ம மிச்சல் மார்ஷ் கரெக்டா சொல்லியிருந்தோம். எய்டன் மார்க்ரம் கரெக்டா சொல்லியிருந்தோம். நிக்கலஸ் பூரான் வந்து ஃப்ளாப் ஆயிருவாருன்னு சொல்லியிருந்தோம். நிறைய விஷயங்கள் நம்ம சொன்ன மாதிரி நடந்திருந்தது பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்ல. மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் அப்படி போகுது. பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வாங்க. மற்ற சீரீஸுக்கு எல்லாமே கூட நம்ம இது போடுவோம். பட் ஆனால் டைம் நிறைய ஸ்பெண்ட் ஆகும். அப்படிங்கிறப்போ உங்கள்கிட்ட எப்படி எனக்கு அது அட்லீஸ்ட் ஒரு 1000 வியூஸ் போனா தான் நம்ம வந்து கண்டிப்பா அதுக்கு உழைப்ப போடலாம். அப்படி இல்லைன்னா சரி எதுக்குப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால மறக்காம ஐபிஎல்குள்ளார நம்ம சேனலை ஒரு வீடியோ பட்ட 1000 பேர் பார்க்குற அளவுக்காவது கொண்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கும் அட்வான்டேஜ். நான் நிறைய வீடியோ போடுவேன். ஓகேவா? சரி, நம்ம இப்போ இன்னைக்கு மேட்ச்க்கு உண்டான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸோட ஹோம் கிரவுண்ட்ல நடக்கக்கூடிய சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ்ல ருத்ராஜ் கைக்வாட் இதுக்கப்புறம் தொடர்ந்தார் அப்படின்னா கண்டிப்பா பிளேயர் போறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். தோனி கேப்டன்சி எடுக்கணும். ஸோ அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு. அப்படி இல்லைன்னா சிவம் தூபே இது கூட நல்லா தான் இருக்கு. அவரு கேப்டன்சி பண்ணாலுமே வந்து பிளே ஆஃப்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இளைய தலைமுறைக்கு வழி விடணும். தோனி வந்து இதுக்கப்புறமும் கேப்டன்சி பண்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் ஆனால் பிளேயிங்ல பெருசா ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. நானும் தோனி ஃபேன் தான். பட் ஸ்டில் ஒரு ஆதங்கத்துல தான் சொல்றேன். சரியா? இன்னைக்கு நம்ம வந்து இந்த சீசனுடைய 17வது மேட்ச் 5ஆம் தேதி 3:30 மணிக்கு இது ஃபர்ஸ்ட் மேட்ச். இன்னைக்கு 2 மேட்ச் இருக்கு. சண்டே தான் 2 மேட்ச் இருக்கும். ஆனால் இன்னைக்கு சாட்டர்டே 2 மேட்ச் கொடுத்துருக்காங்க. சென்னையில் நடக்குது. நம்ம வந்து இதில் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஃபேண்டசி பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறோம், டாஸ் ப்ரெடிக்ஷன்ஸ், வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த QR கோடில் ஸ்கேன் பண்ணாலும் டெலிகிராம் சேனல் போகும். அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சிஎஸ்கே ஸ்குவாட்ல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த டிசி ஸ்குவாட்ல வந்துட்டு அஸ்டோ சர்மா, ஃபேஃப் டு பிளஸி, ஜாக், அப்புறம் வந்து சமீர் ரிஸ்வி இவங்களாம் இருக்காங்க. இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ்குள்ளே போவோம். அதுக்காக தான் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோ வரும். ஸோ இன்னைக்கு ருத்ராஜ் கைக்வாட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக 30 ரன் மேலேயாவது அடிப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நேற்று நம்ம சொல்லியிருந்த மாதிரி நமந்தீர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நம்மளாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாலே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ஸ்லைட்ல வரவங்க கண்டிப்பா 30 ரன் குறையாம அடிப்பாங்க. ஓகேவா? அடுத்ததாக ருத்ராஜ் கைக்வாடுக்கு அப்புறம் ஒரு தீபக் ஹூடா சந்திராஷ்டமம். நேத்து வந்து நம்ம சந்திராஷ்டமம்னு சொல்லியிருந்த ஒரு பிளேயர் யாரு? வில் ஜாக்ஸ் வந்து சந்திராஷ்டமம்னு சொல்லியிருந்தோம். பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. ஆனா ஒரு 4 அடிச்சுட்டு தான் அவுட் ஆனாரு. 4ல ஒரு பெரிய விஷயமானு கேட்டீங்கன்னா நீங்க 4 ரன் சேர்த்து எடுக்கிறதுக்கும் ஒன்னொன்னா எடுக்கிறதுக்கும் ஒரே இதில் எடுக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் ட்ரீம் பாயிண்ட்ஸ்ல இருக்கும். இப்ப தீபக் ஹூடா நீங்க ஒரு தடவை 2 தடவை யோசிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்த ரச்சின் ரவீந்திரா குட் டேலண்ட். ரவிச்சந்திர அஸ்வின் அவருமே நல்லா குட் டேலண்ட் இருக்கும். சிவம் தூபே இன்னைக்கு சென்சேஷனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கலீல் அகமது நிறைய ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரவீந்திர ஜடேஜா அவருமே வந்து இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக ஆல்ரவுண்டர்னாலே நம்பி எடுக்கலாம். MS தோனி ஒரு சென்சேஷனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு உண்டான பிளேயிங் லெவனில் இருக்க கண்டிப்பாக ஏதாவது என்ன சொல்றது ஷுவர் பிளேயிங் லெவல்னு சொல்லுவாங்களா அதில் இருக்கவங்க இவங்கெல்லாம் நல்லா விளாடுவாங்க. 1-2 பிளேயர் தப்பி போகலாம். அடுத்ததாக ஸ்ரேயஸ் கோபால், அப்புறம் அன்ஃபில் கம்போஜ் இவங்கெல்லாம் வந்து பிளேயிங் லெவனில் இருந்தார் அப்படின்னா நல்லா விளாடுவாங்க. ஜெய்மி ஓவர்டன் பிளேயிங் லெவனில் தான் இருக்காரு. நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இன்னைக்கு ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
விஜய் சங்கர் அவருமே இன்னைக்கு நல்லா ஃபேர் பிளே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குர்ஜப்னீத் சிங் அவருமே இன்னைக்கு வந்து டேலண்டடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கமலேஷ் நாகர்கோட்டி அவருமே வந்து இன்னைக்கு சென்சேஷனான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் சிஎஸ்கே. முகேஷ் சௌதாரி அவர் 50-50 நல்லா இருக்கும்னு வைங்களேன். அடுத்ததாக நம்ம வந்து டெல்லி கேபிட்டல்ஸில் யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். அஷ்டோஷ் சர்மா ஒரு 50-50 பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இம்பாக்ட் பிளேயராக உள்ள வராரு அப்படின்னா. அடுத்ததாக ஃபேஃப் டூப்ளசி இன்னைக்கு ஒரு 10 ரன் கடந்துட்டாருன்னா நல்லா விளையாடுவார். அதுக்கப்புறம் பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. 10 ரன்குள்ளார அவுட் ஆகிறார் அப்படின்னா. அடுத்ததாக ஜேக் ஃப்ரேசர் மெக்ரூக் ஒரு நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து சமீர் ரிஸ்வி அவருமே வந்து நல்ல சென்சேஷனான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அக்ஷர் பட்டேல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அபிஷேக் பொரல் டேலண்டடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ட்ரிஸ்டன் சப்ஸ் அவரையுமே நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கலாம். குல்தீப் யாதவ். ஸோ நம்ம வந்து இதில் நீங்கள் என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்று நான் ஃபேர் பிளேன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபேர் பிளே, சென்சேஷனல், நோட்டபிள். ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்ல அட்வான்டேஜஸ் இருக்கும். இல்லைனா ப்ராமிசிங் பிளேயரில் இருக்கிற கேட்டகரியும் எடுத்துக்கலாம். குல்தீப் யாதவ், அப்புறம் வந்து மிச்சல் ஸ்டார்க் அவர் 50-50 நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்ததாக மோஹித் சர்மா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நோட்டபிளாக இருக்கும். விப்ரஜித் நிகம் அவருமே வந்து இன்னைக்கு சந்திராசமாக ஒரு சப்போஸ் பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. மற்ற பிளேயர்லாம் எடுக்க முடிஞ்சா எடுங்க. அடுத்ததாக ஹாரி ப்ரூக் சென்சேஷனான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கருண் நாயர் நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அஜய் மண்டால், அப்புறம் வந்து திரிபுரானா விஜய் இவங்கெல்லாம் பிளேயிங் லெவலில் இருந்தாங்க அப்படின்னா நல்லா விளையாடுவாங்க. கேஎல் ராகுல் இன்னைக்கு நல்ல குட் பிக். அவர் நல்லாவே விளையாடுவார் அப்படிங்கிறத சொல்லலாம். தர்ஷன் நல்கண்டே அவருடைய டேலண்ட்டும் இன்னைக்கு வெளிப்படும். துஷ்மந்தா சமீரா அவருமே இன்னைக்கு 50-50% நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டி நடராஜன் நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ். அவர் பிளேயிங் லெவலே விட மாட்டேங்கிறாங்க. விட்டாங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ஃப்ளாப் பிளேயர்ஸ் இன்னைக்கு யார் யார் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னா, நேத்தன் எலிஸ் இன்னைக்கு பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அடுத்ததாக ராகுல் திரிபாட்டி அவர் இன்னைக்கு விளையாண்டாருன்னா பெருசாக இன்னைக்கு விளையாட மாட்டார். சாம் கரனும் வந்து அவர் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுனால கன்சிடர் பண்ண வேண்டாம். பட் ஸ்டில் அவருடைய ஜாதகத்துக்கு இன்னைக்கு பெருசாக லக் இல்லை. நூர் அகமது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு நல்லா இருக்காது. ஓகே நல்லா இருக்காது. டெவன் கான்வே, அப்புறம் ஷேக் ரஷீத் இவங்கெல்லாம் நல்லா விளாட மாட்டாங்க. மத்தீஷா பத்திரானா கிட்டத்தட்ட வந்து ஃப்ளாப் பிளேயர்ஸில் அதிகமாக சிஎஸ்கே தான் வராங்க. முகேஷ் குமார் நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அப்புறம் வந்து டொனவான் ஃபெராரியா இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு டிசியில் வந்து கம்மி பிளேயர்ஸ் தான் வந்து இன்னைக்கு ஃப்ளாப் ஆவாங்க. நம்ம கொடுத்ததுலேயே ஒரு 1-2 தப்பி போனால் கூட நம்ம வந்து ஃப்ளாப் பிளேயர்ஸ்ன்னு பார்க்கும்போது யாருக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது. இன்னைக்கு டிசி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி காட்டுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ப்ராமிசிங் பிளேயர்ஸில் ருத்ராஜ் கைக்வாடை நீங்கள் எடுத்துக்கலாம். ரச்சின் ரவீந்திராவை எடுத்துக்கலாம். ரவிச்சந்திர அஸ்வின் எடுத்துக்கலாம். அப்புறம் ரவீந்திர ஜடேஜா 6 ட்ரிபிள் ஆர் மாதிரி இது டபுள் ஆர் இருக்கு. ருத்ராஜ், ரச்சின், ரவிச்சந்திர அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா. அன்சுல் கம்போஸ் பிளேயிங் லெவலில் இருக்க மாட்டார். ஜெய்மி வார்டன் நீங்கள் எடுத்துக்கலாம். குர்ஜப்னீத் சிங், முகேஷ் சௌதாரி இவங்கெல்லாம் வந்து சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நல்லா விளையாடுவாங்க. இதே நீங்கள் டிசியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அஷ்டோஷ் சர்மா, அப்புறம் ஜேக் ஃப்ரேசர் மெக்ரூக், அபிஷேக் பொரல், மிச்சல் ஸ்டார்க், மோஹித் சர்மா, கருண் நாயர், திரிபுரானா விஜய், கேஎல் ராகுல், தர்ஷன் நல்கண்டே, துஷ்மந்தா சமீரா, டி நடராஜன் இதை வச்சு பார்க்கும் பொழுது நம்ம வந்து ஒரு சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ் உள்ள வர்றதுனால அவங்களால டிசி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. ஏன்னா இன்னைக்கு பிளேயிங் லெவனை காட்டிலும் ஒரு புதுசாக உள்ள வரக்கூடிய பிளேயர்ஸ்னால நிறைய அட்வான்டேஜ் இருக்க போகுது டிசிக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னைக்கு டிசி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் ஆனால் ஒரு 2 தோல்விக்கு அப்புறம் தோத்து போன சிங்கத்தோட கர்ஜனை, சோத்து போன சிங்கத்தோட மூச்சு அதோட கர்ஜனையை விட பலமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சிஎஸ்கே ஜெயிக்கணும் தான் தோணுது. பட் ஜோதிட ரீதியான கருத்து வந்து இன்னைக்கு டிசிக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்ததா இப்போ நம்ம இது நாளைக்கு பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இன்னிங்ஸ் வைஸ் பிளேயர்ஸ் யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு கேட்போம். நேத்தன் எலிஸ் இன்னைக்கு வந்து ஒரு 10:30 வரைக்கும் நல்லா விளையாட மாட்டார். 10:30க்கு அப்புறம் நல்லா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ராகுல் திரிபாதி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் தான். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 20 ரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ருத்ராஜ் கைக்வாட் இன்னைக்கு 10 மணிக்கு மேலே தான் நல்லா விளையாடுறாரு. கிட்டத்தட்ட இன்னிங்ஸில் ஒரு ஃப்ளாப்புங்கிற மாதிரி காட்டுது. பொறுத்து இருந்து பார்ப்போம். தீபக் ஹூடா இன்னைக்கு வந்து ஒரு 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடுவார். ரச்சின் ரவீந்திரா ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா எடுத்துக்க வேண்டாம், செகண்ட் பேட்டிங்னா எடுத்துக்கலாம். ரவிச்சந்திர அஸ்வின் வந்து அதே தான், ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா எடுத்துக்கலாம், செகண்ட் பேட்டிங்
நாளும் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துக்க வேண்டாம், செகண்ட் பேட்டிங் எடுத்துக்கலாம். ஏன்னா செகண்ட் பேட்டிங்கில் ஒரு ஃபர்ஸ்ட் டவுன் இறங்க மாட்டார். எப்பவுமே ஒரு 4th ரவுண்ட் 5th ரவுண்டில் இறங்குவார். அப்படிங்கிறப்போ அது ஒரு 10-30 மேலே வருதுன்னா எடுத்துக்கலாம். சாம் கரன் அவர் வந்து இன்னைக்கு 2 இதுவுமே ஆவரேஜாக தான் விளையாடுறாரு. சிவம் துபேவும் ரவிச்சந்திர அஸ்வின் மாதிரி தான். அவர் வந்து இன்னைக்கு 10:30 மணிக்கு மேலே நல்லா விளையாடுறாரு. கலீல் அகமது ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நூர் அகமது ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ரவீந்திர ஜடேஜா அவரும் இன்னைக்கு 10:30 மேலே நல்லா விளையாடுவார். தோனியுமே இன்னைக்கு 10:30 மேலே நல்லா விளையாடுவார். ஸ்ரேயஸ் கோபால் அவர் வந்து பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுறாரு. டெவன் கான்வேயும் ஷேக் ரஷீதும் 2 இன்னிங்ஸுமே ஆரம்ப கட்டத்தில் நல்லா விளையாடுவாங்க. அது ஒரு பெருசாக நல்லா விளையாட மாட்டாங்க. அன்சுல் கம்போஜும் சரி, ஜெய்மி ஓவர்டனும் சரி, 2 பேருமே வந்து 10 மணி வரைக்கும் நல்லா விளையாட மாட்டாங்க. அது கூட நல்லா விளையாடுவாங்க. விஜய் சங்கர் அவருமே வந்து இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். குர்ஜப்னீத் சிங், கமலேஷ் நாகர்கோட்டி இவங்கலாம் பிளேயிங் லெவலில் இருந்தாங்கன்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்படி 10 மணி வரைக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா பெருசாக நல்லா விளையாடுவாங்க. செகண்ட் பேட்டிங் நல்லா விளையாடுவாங்க. மத்தீஷா பத்திரானா, முகேஷ் சௌதாரி, ஸோ இவங்கெல்லாம் வந்து சிஎஸ்கே. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 இன்னிங்ஸுமே ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அஷ்டோஷ் சர்மாவும் இன்னைக்கு 2 இன்னிங்ஸ் விளையாண்டாலும் ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அடுத்ததாக ஃபேஃப் டுப்ளசி, ஜேக் ஃப்ரேசர் மெக்ரோக், அப்புறம் வந்து சமீர் ரிஸ்வி, அக்ஷர் பட்டேல் இவங்க 4 பேருமே வந்து பெருசாக இன்னைக்கு வந்து 2 இன்னிங்ஸில், ஏன்னா 10:30 மணிக்கு அப்புறம் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கிறப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சே போச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பெருசாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அதுதான் அபிஷேக் பொருள் இன்னைக்கு 10:30 மணி வரைக்கும் நல்லா விளையாட மாட்டார். அதுக்கப்புறம் நல்லா விளையாடுவார். ட்ரிஸ்டன் சப்ஸ் வந்து 2 இன்னிங்ஸுமே ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். குல்தீப் யாதவ் இன்னைக்கு பெருசாக விக்கெட் எடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. மிச்சல் ஸ்டார்க் ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். மோஹித் சர்மா இன்னைக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டார். முகேஷ் குமாரும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. விப்ரஜ் நிகம் வந்து இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடுவார். ஹாரி ப்ரூக், கருண் நாயர் இன்னைக்கு வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அதுதான் அஜய் மண்டால், திரிபுரானா விஜய் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. டொனவான் பெராரியா வந்து 2 இன்னிங்ஸுமே வந்து ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கேஎல் ராகுல், தர்ஷன் நல்கண்டே 2 பேருக்குமே வந்து இன்னைக்கு பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. துஷ்மந்தா சமீரா, நட்ராஜன் ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ வந்து எந்த டீம் வின் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு வந்து டிசி செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு தான் இருக்கும். நேற்று மாதிரியே இதுவும் ஒரு டபுள் சைடு மேட்ச் தான் இருக்கும். 2 டீமுமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 15th ஓவர் 16th ஓவர் வரைக்கும் இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆல்மோஸ்ட் 18th ஓவர் கூட போகும். அதுக்கப்புறம் எப்படி நேற்று மும்பை வந்து ஒரு 19th ஓவரில் தவற விட்டாங்களோ அந்த மாதிரி தவற விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கு மேலே நம்ம வந்து அப்டேட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போடுவோம். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் ரிவீல் பண்ணுவோம். நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இன்னைக்கு டிசி வந்து செகண்ட் பேட்டிங் பிடிக்குது அப்படின்னா டிசி தான் ஜெயிக்கும். சிஎஸ்கே பெருசாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். டபுள் சைட் மேட்ச்னு சொல்லிட்டேன். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். இல்லை கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகேவா? மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.